நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என பொய் கூறி ஆட்சியை பிடித்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசால் இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு வரும் 19ஆம் தேதி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சி செய்தபோது திமுகவின் காந்தி செல்வன் மத்திய இணையமைச்சராக பதவி வகித்த போது 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனாலும் 2016ஆம் ஆண்டு வரை புரட்சித் தலைவி அம்மா நீட் தேர்விற்கு தமிழகத்திற்கு தற்காலிக விலக்கு பெற்றதை குறிப்பிட்டுள்ளார். அந்த சூழலில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கிற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி நீட் தொடர வாதாடியதுடன் எந்த சூழலிலும் இனி யாராலும் நீட்டை ஒழிக்க முடியாது என தெரிவித்ததையும் புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தலைமையிலான அரசு நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்ததையும் விளக்கியுள்ளார். அதே சமயம் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலினும் உதயநிதியும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்றும் அதை ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்றும் மேடைதோறும் பொய் வாக்குறுதி அளித்ததையும் முன்னாள் முதல்வர் நினைவுபடுத்தியுள்ளார். அதே சமயம் நீட் நுழைவுத் தேர்வை மாநில அரசு ரத்து செய்ய முடியாது என்பது தனக்கு தேர்தலுக்கு முன்பே தெரியும் என கடந்த ஜனவரி மாதம் சட்டசபையில் ஸ்டாலின் ஒப்புக்கொண்டதையும் அவர் விவரித்துள்ளார். மேலும் நீட் நுழைவுத் தேர்விற்கு விலக்கு அளிக்க நடத்தப்பட்ட நாடகத்தின் முதற்கட்டமாக சட்டமன்றத்தில் இருமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றியதையும், இரண்டாம் கட்டமாக நீட் வேண்டாம் என பெற்ற கையெழுத்தை சேலம் திமுக மாநாட்டில் அனைவரின் காலில் போட்டு மிதித்த பித்தலாட்டத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் திமுகவிற்கு காங்கிரஸ் மீதான எஜமான விசுவாசத்தை விலாவாரியாக விவரித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது நீட் நுழைவுத் தேர்வு ரத்து நாடகத்தின் 3ஆம் கட்டமாக சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்தியதையும் அதை நியாயமான காரணங்களால் அதிமுக நிராகரித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு விலக்கு குறித்த அம்மாவின் அரசு தொடர்ந்த வழக்கை விடியா திமுக அரசு வாபஸ் பெற்ற பின் புதிய வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ள போது மீண்டும் புதிய வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றியுள்ள வினோதத்தையும் புரட்சித் தமிழர் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக இன்னும் எத்தனை நாடகங்களை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதியும் அரங்கேற்றப் போகிறார்களோ என கூறியுள்ள முன்னாள் முதல்வர் 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை நீட் தேர்வு அச்சத்தால் தமிழகத்தில் 22 மாணவ மாணவிகள் தங்களது இன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளதையும் வேதனையுடன் வெளிப்படுத்தியுள்ளார். இப்படி ஸ்டாலின் மாடலின் பொய் வாக்குறுதியால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக கழக மாணவர் அணியின் சார்பில் வரும் 19ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கழகத்தின் சட்டமன்ற, நாடாளுமன்ற முன்னாள், இந்நாள் உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் முன்னாள், இந்நாள் பிரதிநிதிகள், கழகத்தின் மற்றும் துணை அமைப்புகளின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், தொண்டர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்க கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அஞ்சலி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட மாணவரணி செயலாளர்களும் இணைந்து செய்திட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.